அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோட போஸ்டிங் ஆர்டர் எப்பதான் வரும்? ஸோ வருமா வராதா? கேஸ் போட்டிருக்காங்களே, எப்போ முடியும்? ஸோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தீங்கன்னா பல விதமான குழப்பங்களும் எல்லாமே தான் நம்ம போய்கிட்டு இருக்கு. பாருங்க, உங்களுக்கு February 2/2/2024 இருந்து ஆரம்பிச்சதுதான். ஏன்னா நோட்டிபிகேஷன் அப்பதான் விட்டாங்க. அதாவது போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரியா? எக்ஸாம் நடந்தப்பையும் குளறுபடி, அதுக்கு ஒரு கேஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வரப்ப அதுக்கு ஒரு கேஸ், அதுல குளறுபடி. அடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறப்ப அதுக்கு ஒரு கேஸ், அதுக்கு ஒரு குளறுபடி. இன்டர்வியூ நடக்கிறப்ப ஒரு கேஸ், அதுக்கு ஒரு குளறுபடி. ஸோ இந்த மாதிரி கேஸுன்னு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கே தவிர இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த பாடி கிடையாது. சரியா? சரி, ரைட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அப்பாடா நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னொரு கேஸ். ஸோ எத்தனை கேஸ் என்ன பண்றாங்க அப்படின்றது சத்தியமா புரியல. சரி, கேஸ் போடுறாங்க அப்படின்றது ரைட், அது ஒரு பக்கத்து இருக்கும், அவங்களோட உரிமையை கேட்கிறாங்க, இதெல்லாமே ஒரு ஜனநாயகமானதா நியாயமானதா. பட் அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குரிய. சரியா? இப்ப கேஸ் எதுக்கு ரிலேட்டடா போட்டிருக்காங்க? டிப்ளமோக்கு நடந்த கவுன்சிலிங் தான் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த டிப்ளமோக்காக தான் சில பேர் வந்து கேஸ் பதிவிட்டிருக்காங்க. சரியா? சில பேர் வந்து கேஸ் பதிவிட்டிருக்காங்க. சரி, ரைட்டு, டிப்ளமோக்கு தானே கேஸ். எப்பவும் போல எப்படி டிகிரி தனியா நடத்தினீங்க, சானிடரி இன்ஸ்பெக்டர் தனியா நடத்தினீங்க, டிப்ளமோவா லாஸ்டா கொண்டு வந்தீங்க. அப்ப ஏஇ, அதாவது டிகிரிக்கும் சானிடரி இன்ஸ்பெக்டருக்கும் போஸ்டிங் ஆர்டர் கொடுக்கலாமே, அதை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதான் சத்தியமா இன்னும் நமக்கு புரியாத விஷயமாவே இருக்கு. இப்படி கேஸ்ன்னு போனா இதுக்கு என்னைக்குதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா நீங்க நம்ம டிஎன்பிசியா இருக்கட்டும், இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏதாச்சும் கேஸ் போட்டா அது பல வருஷம் வந்து ஹியரிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? சோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா, அதாவது போன வாரத்துல ஒரு நாள் வந்து ஹியரிங் வந்திருக்கணும். சரிங்களா? அந்த ஹியரிங்ல அந்த கேஸோட நம்பரை கூட சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே தெரியல. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் யாருக்குமே புரியல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிப்ளமோக்கு தான் வந்து நீங்க கேஸ் போட்டுறீங்க, ரைட், ஓகே, அது உங்களை அட்லீஸ்ட் ஏஇக்கு என்ன பண்ணலாம், போஸ்டிங் ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் நான் ஏஐக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா டிஎன்பிசி வேற, அதுக்கு வேற சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். சரியா? சோ அப்படி இருக்கப்ப இதை முடிச்சு விட்டாங்கன்னா டிஎன்பிசி போறதா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் போறதான்ற ஒரு முடிவு கிடைக்கும். அந்த இடத்துல சில பேருக்கு வந்து இன்னொரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ இது மொத்தமா ஹோல்டு பண்ணிருக்குது. கண்டிப்பா வந்து இது நல்லதுக்கு இல்லை அப்படின்றதுதான் என்னோட கருத்து. சரியா? நல்லதுக்கு இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ ரைட்டு சார், எப்ப சார் போஸ்டிங் ஆர்டர் வரும்? இந்த கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சா மட்டும்தான், அதாவது ஹியரிங் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்தா மட்டும்தான் கூடிய விரைவில் முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் இல்ல மே மாசம் வந்து முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அத கேஸ அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணணும். இன்னைக்கு ஹியரிங்கே அவங்க என்ன பண்றாங்க, தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்பர் கூட, அந்த கேஸ் டீடைல்ஸை கூட பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுதான் உண்மையான நடக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுக்கு ஏன் காலதாமதம் அப்படின்றதும் தெரியல. நிறைய பேர் சார் ரைடு நடந்துகிட்டு இருக்கு, அதனால எதுவும் தாமதம் ஆகுதா? இந்த ரைடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த கேஸ் ஒண்ணுக்காண்டிதான் பெண்டிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவுல வந்து ஒண்ணு டிப்ளமோவோ இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏதாச்சும் ஏயும் சானிடரி இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் போஸ்டிங் ஆர்டர். அதுலயும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, சார் போஸ்டிங் எதுவும் மாத்திடுவாங்களா? நீங்க அந்த பயமே நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான ஒரு பதவிக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க.
ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் உங்களுக்கு தான் அந்த போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை மீறி யாரும் வந்து போஸ்டிங்கை மாத்தி தரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. சரியா? ஸோ அப்படி திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கேஸுன்னு தான் போகுமே தவிர இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்றதுதான் கருத்து. சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி அப்டேட்டுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ வராம இருக்கும். ஸோ நிறைய மெட்டீரியல் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட RLA அகாடமி வெப்சைட்ல போய் பாருங்க, சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் TNMAWS TNPSC. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கூடிய விரைவில் நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம், போஸ்டிங் ஆர்டரை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.